இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அது இல்லை, இது இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, எனக்கு அது உதவி செய்வார் இல்லை 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நான் மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் எனக்கு எந்த சிறையிருப்பு வந்தாலும் அதை மாறி 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 கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் அழகாக என் குடும்பத்துக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நிச்சயமாக ஒரு தாயின் கண்ணீர் உள்ள ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க படிக்கணுமா, கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமா, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கு பெண்கள் தினத்தில் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். நம்புறீங்களா? உங்களைத்தான் வெறுமையான பாண்டமாக இருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இன்றைக்கு பெண்கள் தினம். அதனால் என் அன்பு சகோதரிகளுக்காக நான் சில வார்த்தைகளை விசேஷமாய் பேச விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரும்படி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் தினம். எனக்கு அருமையான சகோதரிகளே, நாம் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் என்ன செய்கிறோம்? அழுது கொண்டு மூலையில், ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, இந்த கால் இப்படி போச்சு, எங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லையே என்று அழுது கொண்டு நேரத்தை கடத்துகிற பெண்கள் ஏராளம் பேர். ஆனால் இன்றைக்கு இந்த பெண்கள் தினத்தில் விசேஷமாக எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. என்ன அழகான வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த அழைப்புக்கு உங்களை அழைக்கிறேன். அந்த அழைப்புக்கு பாத்திரராக மாற்றக்கூடியவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் தான். நான் கூட வெறுமையான பாத்திரமாக இருந்தேன். யூஸ்லெஸ் வெசல்னா என்னை போல யாரும் இருக்க மாட்டாங்க. பேச தெரியாது, பழக தெரியாது, அன்பு கிடையாது, எல்லா பக்கமும் ஜீரோ. ஆனால் கர்த்தர் என்னை தேடி வந்தார். என் அருமை மகளே என்று தேடி வந்தார். அவரிடத்தில் என்னை ஒப்படைத்தேன். ஆண்டவர் அப்படியே தலைகளை மாற்றினார். வேத புஸ்தகத்தில் எத்தனை பெண்களை பற்றி வாசிக்கிறோம். ஆபிரகாம் மனைவி சாராள், இன்னும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய தாயாராக மரியாள், இன்னும் எத்தனை பெண்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். எஸ்தர், இவர்களை எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அது இல்லை, இது இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, எனக்கு அது உதவி செய்வார் இல்லை 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு பெண்கள் தினத்தில் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். நம்புறீங்களா? உங்களைத்தான் வெறுமையான பாண்டமாக இருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் வரணும், அவ்வளோதான். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது? ஆண்டவரை தேடி வரும்பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். பெண்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வாத நிலைமைக்கு அழைக்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக அன்போடு உங்களை எல்லாம் கூப்பிடுகிறேன். வாருங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான விதத்தில் ஆண்டவர் உங்களை எடுத்து உபயோகித்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆண்டவரத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை கரங்களை பார்க்க முடியாது, உங்களை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். கர்த்தர் தமிழத்தில் ஒப்புவிடுத்த உங்களை கரம் பிடித்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட சகோதரி மனோரமா சாமியல், அவர் நன்றாய் படித்து பட்டம் பெற்றவர்கள், கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து எப்படி ஒரு சாட்சியாக இன்றைக்கு நிற்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கேட்கப் போகிறோம். பெண்களுள் மாணிக்கமாக திகழ்கிறார்கள். அவருடைய சாட்சியை கேட்போமா? டாக்டர் மனோரமா சாமியல் என் பேர். நான் சென்னையிலேருந்து தான் வரேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன், கோயம்புத்தூரில். நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் ஒரு ரெகுலர் கிறிஸ்டியன் சர்ச் கோயராக தான் இருந்தேன்.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்து சும்மா கோயிலுக்கு போவோம், சண்டே ஸ்கூல் போவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது வெறும் எம்எஸ்சி டிகிரியோடு தான் வந்தேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து டாக்டரேட் டிகிரி வாங்க கிருபை செய்தார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பெண்ணு ஒரு பையன். அவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து அதிசயமான காரியங்களை செஞ்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். என் பெண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது படித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பிறகு இப்பொழுது அவர் ஆப்தமாலஜிஸ்ட் கண் டாக்டராக பணிபுரிகிறார். மருமகன் வந்து ஆஸ்திரேலியாவில் படிப்பதற்காக சென்றார். மகளும் கூட போயிருந்தார். அப்போ அங்கே இருந்து விட்டு அவர்கள் சிஎம்சியில் படித்ததுனால மீண்டுமாக சிஎம்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்றால் மிடில் ஆஃப் த இயர் வந்ததுனால ஸ்கூல்ஸும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். யாரிடம் அவங்களால பேச முடியாது, இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் தெரியாமல் வந்துட்டோமோ, அங்கேயே இருந்துருக்கலாமோன்னு யோசிப்பாங்க. அப்போ நான் தான் போய் அவங்க சொல்லாமையே நானே டிஜிஎஸ் பிரதரை இன்டர்வியூ வாங்கி சொன்னேன். பிரதர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரதர் சொன்னார், இல்லைம்மா நான் ஜெபிச்சு சொல்கிறேன்னாரு. அடுத்த நாள் காலையில் அவர் பிரதர் வந்து டிஜிஎஸ் தினகரன் பிரதர் வந்து அவங்க அங்கே இருக்கட்டும், ஐ வில் பிளஸ் தம் என்று சொன்னார். ஸோ அது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. நம்ம கர்த்தருடைய சித்தம் இப்படி தான் வந்தோம் என்று நினைத்தோம். அதே மாதிரியாக அவர் இந்த சிஎம்சியில் டைரக்டர் போஸ்ட்டுக்கு அளவுக்கு உயர்த்தப்பட்டு 5 வருடம் தன்னுடைய வேலையை ஒழுங்கும் கிரமமாக செய்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக அங்கே வேலை செஞ்சாங்க. அது பெரிய ஆசீர்வாதம். என் மகளும் வந்து அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும்போது அப்போல்லாம் வந்து நம்ம இந்த ஜெபம் நடக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். அதுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். சாட்சியும் சொன்னாங்க எம்எம்சியில் கிடைச்சதுக்கு. அப்புறம் நிறைய கர்த்தருடைய கிருபை தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் வந்து என் மகளுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக என் மகனை பற்றி நான் சொல்லும் என்றால், என் மகன் டான் பாஸ்கோ பள்ளியில் எக்மோரில் படித்தான். காருண்யாஸில் பிஇ படித்தான், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். அங்கு அவன் படித்து 4 வருடம் படித்தான். அங்கே படிக்கும் பொழுது அந்த ஜெப வாழ்க்கை, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் அவனுடைய ஏற்கனவே நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தாலும், குடும்ப ஜெபத்தில் வளர்த்திருந்தாலும், சண்டே ஸ்கூலில் வளர்த்திருந்தாலும் இன்னுமாக அதிகமாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. பிறகு அவன் வெளியே வந்த பிறகு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தான். சரி, வேலைவாய்ப்பு நிறுவனம் என்றால் மற்றவங்களுக்கு வேலை வாங்கி தரது. இந்த வேலை இல்லாத காலத்தில் எப்படி அந்த நிறுவனம் செயலாற்ற முடியும் என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைத்தான். அவனும் நண்பன், எங்கள் ரிலேட்டிவ் தான் இன்னொருத்தன் பார்ட்னர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நைட்டெல்லாம் ஆகிடும், வீட்டுக்கு வர நைட்டு 2 மணி 3 மணி ஆகும். அப்பொழுது ஒரு சிலர் இந்த கம்பெனியை விலைக்கு கேட்டார்கள். இத்தனை கோடி தரோம், இந்த கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருன்னு கேட்டாங்க. ஸோ நாங்களும் சொன்ன, கொடுத்துருப்பா, ஏன்ப்பா கஷ்டப்படுற, நீ படித்த படிப்புக்கு நீ வேற ராஜா மாதிரி வேலை செய்யலாம். ஏன்னா எம்பிஏவும் படித்திருக்கனால நாங்கள் சொன்னோம். ஆகவே அந்த ஒரு மனதோடு நாங்கள் என்னுடைய சகோதரன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய வீட்டில் இல்லத்தில் சந்தித்து நானும் என் மகனும் ஜெபிக்க போனோம். அப்பொழுது அவர் ஜெபித்து சொன்னார்கள், யுவர் கம்பெனி நீ வில் ஸ்ப்ரெட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட் என்று சொன்னார்கள். உங்கள் கம்பெனி எல்லா டைரக்ஷன்லையும் போகும், உங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கம்பெனியை விற்கக்கூடாது, ஏன்னா எல்லா டைரக்ஷன்லையும் இந்த கம்பெனி வளரும் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் இந்த வீடியோ கேசட்டை போட்டு என் பையன் பார்ப்பான். ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு கடன் வேணும், எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இது போட்டு கேட்டுட்டு அவனுக்குள்ள விசுவாசம் வளர்ந்தது. விசேஷமாக இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. ஆனால் இந்த கம்பெனி மட்டும் 2-3 கிளையண்ட்டை வச்சு சர்வே ஆச்சு என்று மகன் சொல்லுவான். அதே மாதிரி காருண்யாவில் படித்ததுனால அவனுடைய கம்பெனி வந்து ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமாக இருப்பதனாலே காலையில் மார்னிங் டிவோஷன் இருக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், நிறைய ஊழிக்காரர் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, சாட்சிகள் இருக்கும். நவ் இட் இஸ் வெல் நோன் அமங் கிறிஸ்டியன் சர்க்கிள். பல பேர் வேலை செய்கிறார்கள், பல இன்ஜினியர்ஸ் வேலை செய்கிறார்கள், பல கிளைகள் வைத்திருக்கிறான், இந்தியாவில் வைத்திருக்கிறான். ஆகவே கர்த்தர் அவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து எல்லாத்துக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் மகிமைப்படுத்த அவர் காருண்யா ட்ரைனிங் என்று நிச்சயமாக சொல்லுவேன். இந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர்கள் வளர்க்க காரணமே வந்து ஏற்கனவே திருப்பி சொல்கிறது ஏசு அழைக்கிறார், அந்த கனெக்ஷன் தான். அதே போல் என் மருமகனை பற்றி நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து எம்டிக்கு அப்புறம் எஃப்ஆர்ஏசிஎஸ் பல டிகிரிகள் வைத்திருக்கிறார். ஒரு முறை டாக்டர் பாதரை நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, உங்கள் ரிசர்ச் பர்பஸ் வில் பி சாஃப்ட் ஆஃப்டர் என்று சொன்னார். உங்கள் ரிசர்ச் பேப்பருக்காக உங்களை தேடுவார்கள் என்று சொன்னார். அதுபோல் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் 200க்கு மேலே இருக்குது. எல்லா இடத்துலையும் அவரை வந்து கூப்பிட்றாங்க ரிசர்ச்சர் என்று. ஹஸ் பின் அவார்டட் அஸ் த குட் ரிசர்ச்சர், பெஸ்ட் ரிசர்ச்சர் என்று கூட சொல்லுவார்கள். ஆகவே எங்கள் குடும்பம் முழுவதும்
ஒரே ஒரு காரியம்தான், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ என்னை பார்த்து மற்றவங்க ஊழியம் செய்கிறாங்க, என்னை பார்த்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள். என் தாயாக நான் என்னுடைய கடமையை நான் செய்தேன். எப்படி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, அதுபோல் என் குடும்பத்து காரியங்களையும் நான் எந்த குறையும் வைக்காமல் அவர்களுக்கு உணவு செய்வதிலும், அவர்களுக்கு சர்வ் பண்ணுவதிலும், அவர்களை படிக்க வைப்பதிலும், ஊக்குவிப்பதிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய காரியத்தில் என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் ஆசீர்வாதம் எனக்கு உதவினது. நிச்சயமாகவே நான் சொல்வேன், இயேசு அழைக்கிறார் ஊழியம் கர்த்தரால் தரப்பட்ட ஊழியம், ஒரு ஊழியக்காரருடைய முழங்கால் நின்று ஜெபிச்ச ஊழியம். ஆகவே நீங்களும் வந்து இயேசு அழைக்கிறாருக்கு வாங்க, ஜெபிச்சுக்கிங்க. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ப்ரேயர் டவர் இருக்குது, ஃபோனில் பண்ணலாம், இல்லை நேரடியாக கவுன்சிலிங் பண்ணலாம், அல்லது இரவு உங்களுக்கு முடியலன்னா வீட்லேயே உங்கள் ஃபோன் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அப்போ பண்ணலாம். எவ்வளவோ ப்ரொவிஷன்ஸ் இந்த காலத்தில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடிக்கடி நாங்கள் சொல்வது, யோபு தன் சிநேகனுக்காக ஜெபித்த போது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நான் மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் எனக்கு எந்த சிறையிருப்பு வந்தாலும் அதை மாறி 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 கர்த்தர் என்னை வந்து இவ்வளோ தூரம் அழகாக என் குடும்பத்தோடு ஆசீர்வதித்து, ஸோ கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். ஸோ வென் வி வாக் இன் the road or when we travel, we can feel his presence guarding us. When we just go in the train or the plane, நமக்கு ஒரு பின்னால் ஒரு நிழலாக ஆண்டவர் வருகிறதை நான் உணர்வேன். ஏனென்றால் அது நம்முடைய ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், எனக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஒரு இயேசு அழைக்கிற ஒழித்த ஜெபகோத்தில் வந்து ஜெபித்து போகிறவருக்கு இரவு நேரத்திலும் அல்லது சாயங்கால நேரத்திலும் யாரார் நமக்கு ஜெபித்தார்களோ அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. பிறகு இன்றைக்கி யார் இயேசு அழைக்கிறார் ஒழித்துக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பது உண்டு. ஆகவே கர்த்தர் நிச்சயமாக ஒரு தாயின் கண்ணீர் உள்ள ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். நிச்சயமாகவே உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க படிக்கணுமா, கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமா, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபிக்கணும். சும்மா ஏனோ தானே ஜெபிக்கூடாது. யூ ஹேவ் டு ஃபீல் தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். சொந்த பிரச்சனைகள் அடிக்கடி டிஜிஎஸ் பிரதர் சொல்லுவார், ஏன் இயேசு அழைக்கிறார் ஊழியர்கள்லாம் எதாவது சொன்னால் அவங்க ப்ராப்ளம் மாதிரி அழுகிறாங்கன்னு டாக்டர் ஃபாதர்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம ப்ராப்ளம் மாதிரி நினச்சி நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்ம பெரிய காரியங்களை காண செய்வார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, வேத புஸ்தகத்திலே குணசாலியான ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான அதுதான் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? குணசாலியான ஸ்திரீ என்று நாம் வாசிக்கிறோம். அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? விலையேறப்பெற்ற முத்தாக இருக்கிறாளாம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரயோஜனமாக, அதற்கு மேலாக ஆண்டவருக்கு மகிமையாக விளங்குவோமானால் நம்ம எப்படி இருப்போம்? குணசாலியான ஸ்திரீயாக, விலையேர்ந்த முத்தாக மாறுவோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய மார்பில் கரங்களை வைத்துக்கொண்டு, என் அன்பு சகோதரிகளே, நான் என்ன இந்த உலகத்தில் குணசாலியான ஸ்திரீ, விலையுயர்ந்த முத்து. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றுவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் கொணக்கா மணக்கான்னு இருந்தால் கூட உங்களை ஆண்டவர் நேராக்கி சீராக்கி தமக்கென்று பிரகாசிக்க செய்வார். அப்படித்தான் சிஸ்டர் மனோரமா சாமியல் அவர்களை பிரகாசிக்க செய்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான சகோதரிகளே, இந்த பெண்கள் தினத்தில் நீங்களும் கூட அப்படி பிரகாசிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எப்படி உங்களை தலைகளை மாற்றுவார் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், என்ன செய்யணுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ரொம்ப அருமையான வசனம். அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் இருக்குதே, ரொம்ப அழகான பெண்கள் இருக்காங்களே, சுத்த வஞ்சனையான வாழ்க்கை, ஏமாற்று வாழ்க்கை, பலவிதமான கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். நான் கூட வாலிப வயதில் கொஞ்சம் அழகை விரும்பினேன். என்னை கொஞ்சம் அழகாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அழகுக்கு மேலே அழகு செய்வதற்காக ரொம்ப மணிக்கணக்காக செலவழிப்பேன். எங்கள் அப்பா கேலி பண்ணுவாங்க, அம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னால் போயிடுமா, அப்போ தான் உனக்கு சரியாக இருக்கும்னு சொல்லுவேன். அப்படி அழகை விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். இந்த வசனத்தை சொன்னார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியத்தை நாடி தேடுகிறேன் அன்பானவர்களே, மணிக்கணக்காக செலவழிக்கிற அன்பான பெண்களே, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். வேண்டாம், நீங்கள் வாடி தேடுகிற அழகு பண்ணு, லிப்ஸ்டிக்கை போட்டு அதை போட்டு தலையை போட்டு வேண்டாம், வீண்.
ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். புகழ்ச்சி எங்கேருந்து வரும்? அழகுனால அல்ல. ஐயோ அவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அழகுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக செழிக்க செய்வார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம். என்னை அப்படியே தலைகளாக மாற்றினார். இந்த வசனம் என்னோடு பேசினது, ஐயோ நான் அழகை விரும்புகிறேனே, வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படும் பயத்தால் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று தாழ்த்து என்னை அர்ப்பணித்தேன். எனக்கு பிரியமானவளே, இன்றைக்கு நீங்களும் கூட அழகை விரும்புகிற நேரத்தை அதுலேயும் இதிலையும் செலவழித்து கொண்டிருக்கிற அருமையான பெண்களே, அதையெல்லாம் விட்டுட்டு இயேசு அண்டை வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்கள், எல்லா பக்கமும் ஐஸ்வர்யம், சிறந்து விளங்கணும். சிஸ்டர் மனோரமா சிறந்து விளங்க, படிப்பில், வாழ்க்கையில், குடும்பத்தில், கர்த்தருக்கு சேவை செய்வதில் இன்றைக்கு சிறந்து விளங்குறாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம். காரணம், அவங்க ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை மையமாக கொண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் தெரிந்தெடுத்து சாட்சி சொல்ல வைத்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்கள். வாலிப பிள்ளைகளே, எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க உங்கள் அழகுக்காக? அழகிலேயே நான் கருப்பாக இருக்கேன்னு ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக கர்த்தரால் எடுத்து உபயோகிக்கப்படுங்க. அழகு கருப்பு எல்லாம் கவனிக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தயவு செய்து அதை கவனித்து உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை ஆண்டவருக்கு பிரியமான விதங்களில் என்னென்ன விதத்தில் செலவழிக்கலாம், தெய்வீக பக்திக்கு உரிய காரியங்களை செய்யலாம் என்று ஆண்டவரத்தில் கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சிஸ்டர் மனோரமா சாட்சியோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆரம்பத்தில் 16 வயதில் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய அறையில் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியம். அப்பா அம்மா தூரம் இருக்கிறாங்க. அப்பா அம்மா தூரம் இருக்கிறாங்களே, அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் அப்போ அழுக, 16 வயது வாலிப பெண் அழுது கொண்டிருக்க அப்பாவுக்காக. அப்போது ஒரு சத்தம் கேட்டது, என் மகளே, நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன், நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், என்னில் அன்பு கூற மாட்டாயா? இந்த வசனம் கேட்டவுடனே பயந்துட்டேன். இந்த மாதிரி கேட்டதே இல்லை. ஆண்டவர் என்னோட முதல் முறையாக பேசினார். ஆண்டவரை நான் நேசிக்கலையே, ஆண்டவரில் அன்பு கூறலையே, அப்பா அம்மாவை தான் நேசிக்கிறேன். முதல் முறையாக முழங்கால் பண்ணிட்டேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்கு வேணும்ப்பா, என்னை அர்ப்பணித்தேன். பிரியமானவளே, கர்த்தர் அன்று முதல் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் அவருடைய பிள்ளையாக அவரை தேட ஆரம்பித்தேன். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி ஊழியக்கார குடும்பத்தில் எங்களை வைத்து என்னை எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியம் செய்வது என்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் தெரியுமா? கர்த்தராலன்றி அழைப்பு கொடுக்கப்பட்டாலன்றி இது யாரும் கொடுக்க மாட்டார். எனக்கு அந்த அழைப்பை கொடுத்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, 16 வயது, 17 வயது, 18 வயது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற வயது. என்னை போல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெண்களாகிய வாலிப பிள்ளைகளே, முழங்கால் படியிடுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாலிப பிராயத்திலே கர்த்தரை தேடுங்கள், உங்கள் வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினையுங்கள். யார் யாருக்கெல்லாம் இயேசு வேண்டும்? நான் தேடினேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்றைக்கும் ஆசீர்வாதமாக 86 வயதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிரம்பி வழிகிறது. உங்களுக்கு வேண்டுமா? இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படி, எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ முழங்கால் படியிடு. ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும்ப்பா, கேளுங்க, உங்களை ஒப்பணிங்க. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைங்கள். நான் நினச்சேன், இன்றைக்கி கர்த்தர் 16 வயதில் நான் தேடினேன். இன்றைக்கி 86 வயது, 70 வருஷம் என்னை கரம் பிடித்து அன்போடு நடத்து. கண்ணீர், துன்பம், துக்கம் எல்லாம் வந்தது. அதன் மத்தியிலே அவர் என் கைவிடவே இல்லை. அதையே ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீயும் இடத்துல வா. இந்த ஸ்டெல்லாவை ஆசீர்வதித்த நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று உங்களோடு பேசுகிறார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்படைப்பில்லை. இந்த பெண்கள் தினத்தில் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் ரட்சகர், நீர் என் ரட்சகர். தாவீது சொன்னது போல் கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாட்சி அடையேன். பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக சிஸ்டர் மனோரமா தன்னை அர்ப்பணித்ததினாலே அவருடைய வாழ்க்கை இன்றும் வயது சென்ற காலத்திலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். என்று முதல் கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. முழங்கால் படியிட்டு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். 2வது பாருங்கள், கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக
யாருக்கு? ஒன்றுமில்லாத ஏழை பெண் ரூத்துக்கு. பொறுக்கி கொண்ட விதை, அந்த ஆகாரத்தை பொறுக்கி அந்த மாதிரி ஒன்றுமில்ல குடிசை வீடு. அப்படி இருந்த பெண் ரூத் எப்படி ஆனா? ரூத் 2:12 வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எப்படி மாறினா? ஒரு பெரிய செல்வந்தனின் மனைவியாக. என்ன நடக்குது? இது யாரால் நடக்கும்? ஆண்டவரால் மட்டும் முடியும். எனக்கு அருமையான சகோதரிகளே, வீணான கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது இல்லை, இது இல்லை, இது என்ன ஆகும்? கர்த்தரை மட்டும் பிடித்துக்கொள்ளுங்க. Cling on to God tightly. அவரை கட்டிய உறுதியை பற்றி கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 அப்படி எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள. Cling on to him tightly. முழங்கால் படியிடுங்க, அவரோட பேசுங்க, அவர் நண்பராக வைத்துக்கொள்ளுங்க. வேற உலகம் வேண்டாம், உலக ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அவன் சரியான கேள்வி கேட்டான். சவுல் பவுலாகும்போது அதன் பிறகு பாருங்கள், தேவ ஊழியனாக கடைசி வரை எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். எனக்கு அருமையான சகோதரிகள், என்னுடைய வாலிப பிள்ளைகளே, பெண்களே, இந்த நல்ல நாளிலே நீங்கள் எல்லாம் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களையும் மிகுந்த ஆசீர்வாதம் புகழ்ச்சியினால் நிரப்புவார். உங்களுக்கே தெரியாது புகழ்ச்சின்னு என்ன இருப்போம். எனக்கு எவ்வளோ புகழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஐயோ நான் தகுதியற்ற விதக்கலான்னு நினைப்பேன். ஆண்டவர் இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்குறேன் மகளே, இட்ஸ் ஃப்ரம் மீ. உங்களுக்கும் கொடுக்க காத்திருக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிற அந்த பெண்கள் தினத்தில் நம்ம எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவரை தேடுகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சகோதரி பாருங்கள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய மகன் கார்னியாவில் படித்து முடித்து விட்டு பெரிய கஷ்டம்லாம் வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடினாங்க. அப்போ என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறி பெரிய ஆசீர்வாதத்தை மகனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார் என்று சாட்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பா. இன்றைக்கு புகழ்ச்சி ஆசீர்வாதம் எத்தனை கர்த்தர் ரெடியாக கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கு. என்ன நல்ல நாள் இல்லையா? இன்றைக்கி பெண்கள் தினத்தில் நம்ம சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போமா? இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும், அர்ப்பணிங்க, அவ்வளோதான். ஆண்டவரத்தில் ஒப்படைங்க. ஆண்டவர், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் என்னை நடத்தும், என் கரங்களை பிடித்துக்கொள்ளும். இப்பொழுது கரங்களை ஆண்டவர் கையில் கொடுக்க போகிறோம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க போகிறது. இந்த பெண்கள் தினத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அருமை தகப்பனே, இந்த நல்ல நாளிலே பெண்கள் தினத்தில் யார் யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ அவள் யாராக இருந்தாலும் சரி சுவாமி, உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். சகோதரி மனோரமா எவ்வளோ அழகாய் சாட்சி சொல்லி உம்மை நாமத்தை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். அவருடைய வாழ்க்கையை நீ பொறுப்படுத்து, அவர்களை ஆசீர்வதித்து என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதே போல் இப்பொழுது முழங்கால் படியிட்டு கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை, உம்முடைய பெண்களை ஆண்டவரை, யார் யார் ஐயோ எனக்கு வேலை இல்லை, வீடு இல்லை, அன்பு செலுத்த யாரும் இல்லை, இல்லை இல்லை என்று கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறவைகளாக ஆசீர்வாதத்தை நீர் எப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்தீரோ, ஆசீர்வதித்து கொடுத்தீரே, குழந்தையற்ற நிலைமையை மாற்றினீரோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரோம். இன்னது தேவை என்று நீ அறிந்திருக்கிற அவர்களுக்கு அதை கொடுமப்பா. ஒவ்வொரு குழந்தை இல்லாத குழந்தை கொடும், ரட்சிப்பு இல்லாத ரட்சிப்பை கொடும், சமாதானம் இல்லாத சமாதானத்தை கொடும். அண்ட் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணும். வியாதியோடு இருக்கிறவர்கள் வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். கடன் தொலையிலே சிக்கி வேதனையோடு இருக்கிறவர்கள் கடன் தொலை விடுதலையை தாரும். ஆசீர்வதியோப்பா, உடைய கரங்களை நீட்டும் சுவாமி. இந்த பெண்கள் தினம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே, அதனுடைய வேதனையை கூட்டார் என்று சொன்னீரே. பெண்களுடைய வாழ்க்கையில் இதை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் யார் யார் கஷ்டம், கண்ணீர், துன்பம், வியாதி என்று கண்ணீரில் இருக்கிறார்களோ அந்த கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரினால் நிரப்பும் ஆண்டவரே.
ஆண்டவர் இப்பொழுது நிரப்பும். ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகியும். உமக்கென்று கனி திரட்டும், உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும். தேவைகள் அத்தனையும் கொடுத்து உமக்கு பிரியமானவளாக, உமக்கு பிரியமானவளாக ஆசீர்வாதத்தால் நிரப்பி, ஆண்டவரே கிருபையினால் நிரப்பி அலங்கரித்து ஒவ்வொருவரையும் உமக்கென்று செழிக்க செய்யும். நீர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் தனத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.